நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் தி ஹெச்சிஎஃப் ஆஃப் a cube minus 9ax square a minus 3x whole square. ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். a cube minus 9ax square ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுவிட்டு அடுத்த டேர்மையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுடலாம். a minus 3x whole square போட்டுறாச்சு. இப்போ இந்த சைடு பாருங்கள், a minus 3 அந்த மாதிரி இருக்கா. ஸோ இந்த டேர்மையும் நம்ம அந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக வந்துட்டு ரெண்டுலேயே இருந்து நம்ம அதிகபட்சமாக எடுக்கக்கூடிய ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதிலே காமனாக ஏ இருக்குது, இதிலே காமனாக ஏ இருக்குது. ஸோ ஏ வெளியே எடுத்தாச்சு. இதில் ஒரு ஏ போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 ஏ ஸ்கொயர் தான் இருக்கும். ஏ க்யூப்பில் ஒரு ஏ போயிடுச்சுன்னா ஏ ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் இந்த 9. இதில் ஆல்ரெடி ஒரு ஏ தான் இருக்குது, அந்த ஏ வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் இங்கே ஏ வராது. ஸோ எக்ஸ் ஸ்கொயரு இந்த டேர்மை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் 9x ஸ்கொயரை இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். அதாவது a + 3x மைனஸ் a மைனஸ் 3x. அதாவது இந்த இடத்துல 9 அப்படின்ட்டு இருக்கிறத வந்து 3 நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல -9 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கனால a + b a மைனஸ் b அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றியாச்சு. மாற்றிட்டு மறுபடியும் a மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயராக போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே a மைனஸ் 3x இருக்குது, இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னாக்கா a மைனஸ் 3x இருக்குது. இங்கே பவரில் 1 தான் இருக்குது, இங்கே பவரில் 2 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே ஒன்றுமே பவர் இல்லைன்னா ஒன்றுன்னு கன்சிடர் பண்ணிப்போம் இல்லைங்களா. ஸோ பவர் அதிகபட்சமாக ரெண்டுலேயுமே காமனாக எடுக்கக்கூடியது ஒரே ஒரு பவர் தான் எடுக்க முடியும். இன்கேஸ் இங்கே 2 இருந்துச்சுன்னா நம்ம வந்து காமனாகவே ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது அப்படின்றப்போ இதுலேயும் ஒரே ஒரு a மைனஸ் 3x தான் எடுக்க முடியும், இதில் a மைனஸ் 3x தான் எடுக்க முடியும், ஒரே ஒரு a மைனஸ் 3x தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம a மைனஸ் 3x மட்டும் எழுதியிருக்கோம். சிஸ்டம் பார்க்கலாம். குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவெட்டி விகிதத்தில் 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி வீதத்தில் அவர் கடன் பெற்றிருப்பார்? ஒன்றும் இல்லைங்க, குமார்ன்றவர் ஒருத்தர்கிட்ட இருந்து 52,000 ரூபா பணத்தை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாரு. 4 வருஷத்துக்கு அப்புறமா 79,040 ரூபாயை அதை வந்து திருப்பி கொடுத்துருக்காரு. அப்படின்னா அவர் என்ன வட்டி விகிதத்தில் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிவன் டேட்டா பாருங்கள், பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னாக்கா 52,000 வந்துட்டு வாங்கியிருக்காரு. இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நமக்கு தெரியாது, ஆனால் தனி வட்டி விகிதத்தில் தான் வாங்கியிருக்காரு. அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரிட்டன் கொடுக்கும்பொழுது 72,040 ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணோனாலே நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 72,040 வந்து 40லேருந்து இந்த 52,000 நம்ம கழிச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடியது 27,040 கிடைக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 27,040 ரூபா கிடச்சிருச்சு. ஸோ எத்தனை வருஷம்னு சொல்லியிருக்காங்க, 4 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n for 4, n for 4 அண்ட் r வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம r தான் கண்டுபிடிக்க போகிறோம். கிவன் டேட்டாவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ PNR டிவைடட் பை 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோங்க, 2,740. ஸோ அதை வந்துட்டு இதுக்கு நேராக போட்டாச்சு. ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 52,000 ரூபாயை போட்டாச்சு. இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக 4, r தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அது வந்து நமக்கு தெரியாது, டிவைட் பை 100. ஸோ இந்த வேல்யூவை நம்ம அப்படியே வந்துட்டு r தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய 2,740 அப்படியே தான் இருக்குது. இங்கே டிவிஷனில் இருக்க 100 ஈக்குவல் டு இந்த பக்கமாக போகும்போது மல்டிப்ளையில் வந்துடும். ஸோ அந்த 100 இங்கே போட்டாச்சு. மேலே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அப்படியே கீழே டிவிஷனில் வந்துடும், ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது. ஸோ இது வந்து 52,000 × 4 போட்டாச்சு. ஸோ இந்த ஒரு 0 மொத்தம் 3 0 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 3 0 வந்து கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த 4th டேபிள் வச்சு இதை அடிக்கும் பொழுது 676 வரும். எகெயின் இந்த 52 அடிக்கும் பொழுது 4th டேபிள் அடிக்கும்பொழுது 13 வரும். எகெயின் இங்கே 4th டேபிள் அடிக்கும்பொழுது 169 வரும். ஸோ மறுபடியும் இந்த 13 இந்த 169 அடிக்கும்பொழுது நமக்கு 13 கிடைக்கும். ஸோ ஆரோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னாக்கா 13%. அதாவது 13% வட்டிக்கு வந்து இந்த பணத்தை வந்து வாங்கியிருப்பார். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் வந்து 78.4 அப்படின்னு வச்சுருக்காங்க. இங்கே 96 அப்படின்ற மதிப்பு வந்து நம்பர் ஒரே மாதிரி இருக்கனால நம்ம வந்துட்டு சம்டைம் வந்து 69, 96, 96, 63 எடுத்துக்கோங்க இல்லையா, அந்த மாதிரி 96 வந்து 69 அப்படின்னு தவறாக எடுத்திருக்காங்க. அப்படின்னா மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ சராசரி மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க, 78.4ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் டோட்டல் மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லியிருக்காங்க, 25 பேர்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ உங்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க அப்போ இந்த 78.4 இன்ட்டு இந்த மாணவர்களை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா அதுதான் நம்மளுடைய கூடுதல் 1960 கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாணவர்களையும் அவங்க கொடுத்த சராசரி மதிப்பையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. அவங்க 96 69ன்னு எடுத்திருக்காங்க. அப்போது அதிகமாக எடுக்க வேண்டியதை கம்மியாக எடுத்திருக்காங்க. ஸோ எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 96 அப்படிங்கிறத 69ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்கும் போது 27 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து 27 மதிப்பெண் வந்து கம்மியாக எடுத்திருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி கூடுதல் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கூடுதலோட ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா சரியான எக்ஸாக்டாக என்ன வேல்யூ இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஆல்ரெடி கண்டுபிடிச்ச 1960 இந்த 7 இதை நம்ம போடும்பொழுது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 1987 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த சரியான கூடுதல். இதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ சராசரி கண்டுபிடிக்கணும்னா எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அதால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் நம்மளுடைய மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி. இப்போது 1987 டிவைட் பை இந்த 25 மாணவர்களின் எண்ணிக்கை இல்லைங்களா? ஸோ அந்த மாணவர்களின் மொத்த மதிப்பெண் டிவைட் பை மாணவர்களின் எண்ணிக்கைன்னு போட்டாச்சு. ஸோ மாணவர்களின் எண்ணிக்கை 25 வந்துருச்சு. அதையும் நம்ம அடித்தோம் அப்படின்னாக்கா 79.48 வரும். இதுதாங்க நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, எண்ணும் கொடுத்துட்டாங்க. ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தியாசம் அப்படின்னாலே இந்த ஃபார்முலா தாங்க P × R/100 ஹோல் பவர் என்ன. ஸோ இந்த ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னாக்கா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லி கொடுத்தாலே நம்ம வந்துட்டு இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் 5000 போட்டாச்சு. இன்ட்டு ஆர் வந்து 8% கொடுத்துருக்காங்க டிவைட் பை 100 ஹோல் பவர் என்னுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து 2 டைம் எழுதணும்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ 5000 இன்ட்டு 8/100 இன்ட்டு 8/100 2 டைம் எழுதியாச்சு. இப்போ இங்கே 2 0 இருக்குது, இங்கே ஒரு 2 0 இருக்குது. ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இதில் ஒரு 0 இருக்கிறத இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இங்கே 10 இருக்கும். சரி, 2 5s are 10, 1 5s are 5 முடிஞ்சிச்சு. அடுத்து 1 2s are 2, 4 2s are 8. இதை வந்து கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா பேலன்ஸ் இருக்கக்கூடியது 8 4 தான். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 32. ஸோ இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னாக்கா 32 இருந்திருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5000 கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 12000 கொடுத்துருக்காங்க. என் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இது வந்து கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால நம்ம இந்த ஃபார்முலா போட்டாச்சு. P காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் P of 1 + R/100 ஹோல் பவர் என்ன. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. முதல்ல நம்ம பார்த்த ஃபார்முலா பாருங்கள், வித்தியாசம்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா, P × R/100 ஹோல் பவர் என்ன. அதே ஃபார்முலா தான், பட் முன்னாடி வந்து 1+ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். P × 1 + R/100 ஹோல் பவர் என்ன. ஸோ பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் 500 போட்டாச்சு. 1 + ஆருக்கு பதிலாக 12 கொடுத்துருக்காங்க டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. நமக்கு வந்து எண் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × 100 100 + 12 112. ஓகேங்களா? ஸோ ஹோல் பவர் அப்படின்றனால நம்ம 2 டைம் எழுதியாச்சு. இதை வந்து நம்ம 4 0 இங்கே வந்து 1 2 3 0 அடிக்கலாம், இங்கே 1 2 3 0 அடிக்கலாம். இங்கே வந்து 2 10 1 5 5 எகெயின் 1 2 56 2 112. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 112 இன்ட்டு 5 6 இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் 6272 கிடைக்கும். நமக்கு ஜஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, மொத்த அமௌண்ட்டு கேட்கல. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா அமௌண்ட்லேருந்து நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் எவ்வளோ வட்டி மட்டும்தான் நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டினா கிடைச்ச வேல்யூலேருந்து அந்த 5000 வேல்யூவை வந்துட்டு லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 1275 அதுதான் வந்துட்டு அந்த கூட்டு வட்டி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓர் ஆண்டில் 20%லிருந்து 25% அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த ஒரு வருஷத்தில் 20000லேருந்து 25000 அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ 20000க்கு 25000 டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா 5000. ஸோ இப்போ அதிகரிப்பு சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதிகரிச்சது 5000. இப்போ அந்த 5000க்கு நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா டோட்டல் அமௌண்ட்டை கீழே போட்டு அந்த 5000 மேலே போடுவோம். அண்ட் தென் இன்ட்டு 100 போடுவோம். சதவீதம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ இன்ட்டு 100 போடுவோம். ஸோ 100 போட்டதுக்கப்புறம் இங்கே 1 2 3 4 0 இருக்குது. 1 2 3 4 0 அடி ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இங்கே வந்து 2 இருக்குது, மேலே 50 இருக்குது. 1 2s are 2,
2 சார் 50. அப்போது இது வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25% தான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு ஆன்சர். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் கண்டினியூவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.